Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து டேஸ்டியான prawn biryani தான் பார்க்க போறோம். 1/2 கிலோ தான் இன்னைக்கு நான் செய்றேன். டேஸ்டா இருக்கும். ஒரு பாத்திரத்துல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற எல்லா மசாலா சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து நல்லா பொரியட்டும். சீக்கிரமாக ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்தில் இந்த பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோவுக்கு என்ன தேவையோ அதான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணதை இதில் நம்ம சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் இப்போ சேர்த்தாலும் சரி, எப்போ வேணாலும் உங்களோட சௌரியப்படி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பழமாக தக்காளி இன்றைக்கி வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்க்கும் போதே நல்லா ஒரு பெரிய கை அளவுக்கு புதினா தழை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. எண்ணெய் எவ்வளோ பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்ச ஒரு 250 கிராம் அளவுக்கு ப்ரான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோவுக்கு ஒரு 300-400 ப்ரான் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தது நான் வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் நிறையெல்லாம் சேர்க்கவே வேணாம். இந்த அளவுக்கு லைட்டாக சேர்த்தா போதும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல ஒரு மைல்டான ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து வதக்கினதுக்கப்புறமா இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு தேவையான அளவு உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. நான் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக வதங்கிடுது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்குனா அந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே இறால இறங்கிடும். ஸோ இந்த பாத்திரத்தால் 1 கப் ரைஸ் தான் எடுத்தேன். ஸோ அதால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் நான். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். 1/2 பழம் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாகிற மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து முன்னாடியே வந்து சீரக சம்பா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த அரிசியை இப்போ இதில் சேர்த்தாச்சு. நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா அரிசி வந்து கொதித்து வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நடுவில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ திறந்து கலந்து விடுங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. நான் கலந்து விட்டேன். இப்போது அரிசியும் தண்ணியும் சமமாக எடுத்து இப்போ நம்ம தம் வச்சிடலாம். இதை சமப்படுத்திட்டு நெய்யும் புதினாவும் இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி பச்சை புதினா கொத்தமல்லி போடுங்க. நம்ம வந்து திறக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். வாழை இலை இருந்ததுன்னா போடுங்க. இல்லைனா இந்த மாதிரி கிச்சனுக்குன்னு ஒரு டவல் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டு தட்டை வச்சு மூடிட்டேன். கீழே இப்போ வந்து தம்முக்கு ஒரு பழைய தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே ஒரு நல்ல வெயிட் வச்சுருங்க. நம்மளோட அனல் வந்து வெளியில் போகாத மாதிரி. தோசைக்கல் வந்து ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து கரெக்டாக வந்து 1/4 மணி நேரம் தம் வச்சேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரிசி ஒன்றும் தனித்தனியாக தெரியுது. கொஞ்சம் கூட குழையவே இல்லை. சூப்பராக நம்மளோட ப்ரான் பிரியாணி ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் தம் வச்சோம். ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. அதிகபட்சம் வந்து 1/2 மணி நேரம் தான். சூப்பராக ப்ரான் பிரியாணி ரெடி.